3ஆம் தளத்தில் உணவு விடுதி வளாகம் உட்பட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சிவசக்தி காலனியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 115.58 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த வகையில கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம், ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம், புருஷைவாக்கம் கான்ராயன் ஸ்மித் சாலையில் நவீன சலவை கூடம் அமைத்தல் மற்றும் புழல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 6 திட்டப்பணிகளுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் ரூபாய் 5.22 கோடி மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவை கூடம் மற்றும் நியாய விலை கடைகள், கொளத்தூரில் உணவுப் பொருட்கள் வழங்கும் மண்டலம் மற்றும் கொளத்தூர் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட புதிய முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து வருகிறார். அதனுடைய நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, கொளத்தூர் பகுதியில் 53.50 கோடி மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் அமைக்கும் பணி இன்று துவக்கப்பட உள்ளது. மேற்கொண்டு 14.30 கோடி மதிப்பீட்டில் ராயபுரம் மூலக்கொத்தத்துல புதிய சமுதாய நலக்கூடம் அமைக்கும் பணி இங்கே துவங்க இருக்கிறது. மேலும் 11.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புருஷைவாக்கம் கான்ரான் ஸ்மித் சாலையில நவீன சலவை கூடம் அமைக்கும் பணியானது துவங்க இருக்கிறது. மேலும் 16.96 கோடி மதிப்பீட்டில் புழல் ஏரியை மேம்படுத்தும் பணி, 13.12 கோடி மதிப்பீட்டில் ரெட்டேரி ஏரியை மேம்படுத்தும் பணி, 6.26 கோடி மதிப்பீட்டில் கொளத்தூர் ஏரிக்கரையை மேம்படுத்தும் பணி உள்ளிட்ட 6 திட்டப்பணிகளை முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது துவக்கி வைத்து வருகிறார். மேற்கொண்டு 2.72 கோடி மதிப்பீட்டில் அயனாவரத்துல நவீன சலவை கூடம் மற்றும் நியாய விலை கடைகளை திறந்து வைத்தும், கொளத்தூர் பகுதியில் 2.50 கோடி மதிப்பீட்டில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில திறந்து வைக்கிறார். மேற்கொண்டு கொளத்தூர்ல புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அந்த வகையில பல்வேறு நலத்திட்ட பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார். அதனுடைய நேரலை காட்சிகளை கண்டு வருகிறோம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, வெற்றியழகன், சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியா ராஜன் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி தற்பொழுது கொளத்தூர்ல தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் இந்த திட்ட பணிகள் குறித்து விரிவான ஒரு சிறப்புரையாற்ற இருக்கிறார். அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவகுமார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.